சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதுக்குன்னு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சு திரைப்பட விநியோகிஸ்தர்கள் சங்க செயலாளர் திரு கலைப்புலி சேகர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நவரச கலக்கூடம் நெஞ்சு பொறுக்குதலையே என்ற திரைப்படத்திற்கு வருகை தந்திருக்கிறதான பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் சினிமா நண்பர்களுக்கும் குறிப்பாக நான் பெரிதும் மதிக்கக்கூடிய அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கும் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற அண்ணன் கலைப்புலி சேகர் அவர்களுக்கும் ஏனைய தலைமை தாங்கி பொறுப்பேற்றக்கூடிய இருக்கக்கூடிய அனைவருக்கும் திரைப்பட குழுவின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு சின்ன வயசுல இருந்து படம் பண்ணணும்னு, படம் பார்க்கவும் ஆசை, படம் பண்ண வேண்டும் என்றும் ஒரு ஆசை. அப்படி கதை கலைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது சாதாரணமான படங்களை எடுக்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஆனால் சமுதாயத்திற்கு ஏதாகிலும் நம்ம செலவு பண்ற பணம் சமுதாயத்துக்கு ஏதாகிலும் ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் அப்படி என்று முடிவெடுத்த போது அப்போது கிடைத்த கதை தான் இந்த திரைப்படத்தினுடைய நெஞ்சு பொறுக்குதலையே கதை. இந்த கதை இந்த 21வது நூற்றாண்டிலும் நடந்து வருகிறதான சமூக பிரச்சனைகளை, ஒரு காதல் என்பது இயற்கையாக பருவமடைந்த ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இயற்கையாக நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு, அது திருமணத்திற்கு பிறகு இந்த சமுதாயம் அவர்களுக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது, இந்த சமுதாயம் அவர்களை எப்படியெல்லாம் நடத்துகிறது என்பதற்கு ஒரு உதாரணமாக இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு காதலர்கள், 2 வேறு தரப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த காதல்கள் படுகின்ற பெரும் பிரச்சனை, அதன் விளைவாக ஏற்படக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை சுவாரஸ்யமாக கொண்டு இந்த கதையை நாங்கள் முடித்திருக்கிறோம். இதனுடைய கதையினுடைய அனைத்து இதங்களையும் திரைப்படத்தில் பார்த்தால் மிகவும் நலமாக இருக்கும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த திரைப்படத்தின் குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். அந்த படத்தை எடுக்கணுன்றது ஒரு பெரிய ஆசையா இருந்தாலும் இந்த படத்தை அண்ணனுடைய கையில கொடுத்துதான் நான் வெளியிட வேண்டும் என்று ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தேன். சென்சார் வாங்கி ஏறத்தாழ 1.5 மாதங்கள் ஆகுது. அண்ணன் வன்னியரசு அண்ணனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதோட கூட இந்த நண்பர்களுக்கு அனைவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த படத்துக்கு அண்ணன் இவ்வளவு தூரம் வந்து நான் வருவாரா மாட்டாரா, இது நடக்குமா, இந்த கனவு நிகழுமா நிகழாதா, நம்ம இதுல ஜெயிப்போமா தோப்போமான்லாம் பல நினைவுகள் வச்சிருந்தேன். அண்ணன் எப்பொழுது வந்து தலைமை தாங்கினாரோ இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மனிதனுடைய கவலையை மறப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் கலை. அதுல வா எடுத்துட்டா வர்றதுதான் கலை. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த உலகின் முதல் கலைஞனே கடவுளாகத்தான் இருக்க முடியும். இல்லைன்னா இவ்வளவு வண்ணமயமான அழகான ஒரு இயற்கையான இந்த உலகத்தை யாரால் படைத்திருக்க முடியாது. அதனால இந்த உலகின் முதல் கலைஞனே கடவுளாகத்தான் இருப்பார் என்ற அதனுடைய இன்னொரு விஷயமாகத்தான் இந்த மேடையில ஒரு வியத்தக்க ஒரு விஷயத்த நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். அது என்னன்னு சொன்னா, இயேசுவை பாராட்ட புத்தர் வந்திருக்கிறார். பாஸ்டர் கிறிஸ்துதாஸ் அவர்களை பாராட்ட நம்முடைய எழுச்சி தலைவர் வந்திருக்கார். கிறிஸ்துதாஸ் அவர்களை பாராட்ட வந்திருக்கிறார். இன்னொன்னு, அழைக்கவில்லை என்றாலும் நாம் அவருக்காக நாம் திட்டமிடவில்லை என்றாலும் அவர் இங்கு வந்திருப்பார். காரணம் என்றதனால் இந்த படத்தினுடைய தலைப்பு நெஞ்சு பொறுக்குதில்லையே. இன்னைக்கு இந்த இந்தியாவிலேயே எதை வேணாலும் நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணலாம், வாங்கலாம், இல்ல போய் விலை கொடுத்து வாங்கலாம், மிரட்டி வாங்கலாம், கெஞ்சி வாங்கலாம். இந்த மாதிரி எத்தனையோ வழிகள்ல வந்து வாங்க முடியாத கிடைக்காத விஷயங்கிறது எதுவுமே இல்லை. ஆனால் கெஞ்சியும் மிரட்டியும்
எந்த நிலையிலும் வாங்க முடியாத ஒருவர் இந்தியாவில் இருக்கிறார் என்றால் அவர் எங்கள் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் தான். இன்னைக்கு ஒரு திரைப்பட விழாவிலையும் அவர் வந்திருக்கிறாரு. இந்த திரைப்பட குழு அவரை வைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க அப்படின்னு சொன்னா இந்த சமூகத்திற்கு ஒரு நல்ல மெசேஜ் இந்த படத்தின் மூலமா அவங்க சொல்ல போறாங்கன்றதா அர்த்தம். அதற்கு இந்த தலைப்பு ஒரு உதாரணம், இதற்காக வந்திருக்கக்கூடிய தலைவர் ஒரு உதாரணம். மேலும் நம்மளுடைய கலைப்புலி சேகரன் சார் போன்ற முக்கியமான பிரமுகர்கள்லாம் இந்த மேடையில் இருக்காங்க. உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், எங்களுடைய பத்திரிகையாளர்கள் தோழர்கள் எல்லாருடைய சார்பாக நான் சொல்றேன், நிறைய திரைப்படங்கள் மக்கள் பார்த்து அவர்களுடைய கருத்து சொல்வதை ஏற்றுக்கிறதுக்கு எல்லாருமே தயாரா இருக்கும். அதை படத்துல இன்வெஸ்ட் பண்ணவங்களாகட்டும், நடிச்சவங்க எல்லாருமே. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சிலர் வன்மத்தை மனதில் வைத்துக் கொண்டு சிலர் நபர்களுடைய பர்சனல் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அதையே படத்தோட ஒப்பிட்டு, அதாவது ஒரு சில கும்பல் எந்த படம் ஓடணும், எந்த படம் ஓடக்கூடாது, எந்த படம் பார்க்கணும், எந்த படத்தை பார்க்க கூடாது, எந்த படத்தை வெளியிடவே கூடாது, எதை பார்த்தே ஆகணும், இப்படி எல்லாம் ஒரு நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு அராஜக தன்மை இன்னைக்கு திரைப்படத்துறையில போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் களை எடுக்கணும், முறியடிக்கணும். இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டக்கூடிய சில தீர்மானங்களை நீங்க எடுக்கணும். தமிழக அரசின் சார்பில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னா கூட திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய பெப்சி ஆகட்டும், இயக்குனர் சங்கம் எல்லாருமே சேர்ந்து கூட அதற்கான ஒரு கோரிக்கையை அரசு கொடுக்கறதுக்கு நம்ம தலைவர் அவர்கிட்ட கூட நீங்க அணுகலாம். ஏன்னா இன்னைக்கு தலைவர் சொன்னார்னா கேட்கக்கூடிய நிலையில எல்லாருமே இருக்கிறாங்க. என்ன சொன்னாலும், அவர் என்ன நினைத்தாலும் அவரால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் செய்ய முடியும், இந்திய அளவில் செய்ய முடியும். காரணம், அவர் மக்களின் தலைவராக இருக்கிறார், மக்களின் பக்கம் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அடித்தட்டு பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு இந்திய அளவில் விலைக்கு வாங்க முடியாத ஒரு ஒப்பற்ற தலைவராக இருப்பவர் திரைப்படத்துறையிலும் இது போன்ற ஒடுக்குமுறைகளை களை எடுக்க, தகர்த்தெறிய, உண்மையிலே நல்ல திரைப்படங்கள் வெளியே மக்கள் கருத்து சொல்லிட்டோம், மக்கள் புறக்கணிக்கிட்டோம், அதை ஏற்றுக்கொள்வதற்கு எல்லாரும் தயாரா இருக்கிறாங்க. அவங்க யாரும் நம்ம பணம் கொடுத்து படம் பார்க்கிறவங்களுடைய விமர்சனத்தை நம்ம யாரும் தடுக்க முடியாது. அதை நம்ம வரவேற்று தான் ஆகணும், அதை எதிர்கொண்டு தான் ஆகணும், அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஆனால் குறிப்பிட்ட சிலர் அதற்கான மத சாயங்கள் இந்த மாதிரிலாம் போட்டு செஞ்சு பண்றாங்க. அதையெல்லாம் தடுக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தலைவர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். திருவள்ளூர் திரைப்படம், திருவள்ளூருடைய படம் பூரா டிசன்டேஷனா கலர் கலரா பண்றாங்க, காவி போடுறாங்க, என்னென்னோ பண்றாங்க. இதையெல்லாம் சட்ட ரீதியா தடுக்கிறதுக்கு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும். கலைஞர் அவர்களால் கேட்டு வேண்டுகோள் விடுக்கப்பட்டு, அண்ணா அவர்களால் அறிவுறுத்தப்பட்டு, வேணுகோபால் சர்மா அவர்களால் வரையப்பட்டு மத்திய மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட திருவள்ளூர் சிலை அது எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கணும். அதை கலர் காவி போறது இது போன்ற விஷயங்கள்லாம் அனுமதிக்க கூடாது. எப்படி மகாத்மா காந்தியோட பட்ட ஒரு புகைப்படத்தை அரசுடைமையாக்கப்பட்டிருக்கோ அதை தவறா எப்படி பயன்படுத்த முடியாதோ, அதே போல திருவள்ளூருடைய படத்தை இப்படித்தான் பயன்படுத்தணும், இதுதான் கலர், இதுதான் இருக்கணும் அப்படிங்கறத அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அதற்கு ஒரு சட்டம் அதை மாத்தினாங்கன்னா சட்டப்படி நடவடிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை நீங்க கொண்டு வரத்துக்கு நீங்க குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமா இருக்கு. நம்ம நண்பர் செந்தூரன் இந்த டீம் பத்தி சொன்னாரு. எவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படி ஒரு படத்தை செய்திருக்கிறாங்க, எவ்வளவு லவ் சப்ஜெக்ட்ஸ் வந்திருக்கு. ஒரு லவ் சப்ஜெக்ட் மூலமாவும் சொசைட்டிக்கு இவ்வளவு சோசியல் விஷயங்களை சொல்ல முடியுமா அப்படிங்கறத ஒரு பெரிய சேலஞ்சிங்கா நெஞ்சு பொறுக்குதல் படத்துல ரொம்ப அழகா அவங்க எடுத்திருக்கிறாங்க, பண்ணியிருக்கிறாங்க. நம்மளுடைய ஊடகத்தை சேர்ந்த பத்திரிகையாளர் தோழர்கள் எல்லாருக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இது மாதிரி ஒரு சமூக நோக்கத்தோட எந்த விதமான வணிக ரீதியான வெறும் வியாபாரத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு சொசைட்டில ஏதோ ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி நம்ம ஏதோ ஒரு பரபரப்பு பண்ணி நம்ம பணம் சம்பாதிக்கலாங்கிற எண்ணெல்லாம் இருக்கிறவங்களுக்கு நடுவில் ஒரு நல்ல சிந்தனையோட ஒரு நல்ல நோக்கத்தோட
உங்க சமூகத்துக்கு தேவையான ஒரு நல்ல படைப்பை ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு அருமையான ஒரு டீம் வச்சு அவங்க செய்திருக்கிறார்கள். எவ்வளவு நெகட்டிவா இந்த மாதிரி படங்களுக்கு எதிர் விமர்சனமான சிலர் திட்டமிட்டு செய்தாலும் பத்திரிகையாளர் தோழர்கள் அவ்வளோத்தையும் முறியடித்து தகர்த்தெறிந்து நெஞ்சு பொறுக்குதல் என்ற படத்தை மக்கள் மன்றத்திற்கு கொண்டு சென்று இவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடை பேச்சு புதுசு, நெஞ்சு பொறுக்குதில்லையே, நெஞ்சமே மறக்காத திரைப்படமாக மாற வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன். கல்லறைகளில் காலடிக்கு கீழே வைக்கிற காந்தல் மலர்கள் காற்றில் வருடுகிற போது கூட சத்தங்க காமல் உறங்குகிற உன்னத போராளிகள் எழுந்துவிடக் கூடாது என்பதற்கான மாதமாக கார்த்திகை மாதத்தில் இந்த நெஞ்சு பொறுக்குதில்லையே என்கிற திரைப்படம் வெளிவருவதை நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். திரைப்படத்துல லிபியாவின் உமர் முக்தாருடைய திரைப்படம் பார்த்திருப்போம். அதில் சில காட்சிகள் இடம்பெறும். உமர் முக்தார் தனது சுதந்திர தாகத்திற்காக போராடுகிற போது படக்காட்சிகளில் படமாக்கியிருப்பார்கள். தூக்கு நிறையை ஏறுகிற போது உங்களுக்கு இறுதி ஆசை என்னவென்று கேட்பார்கள். அவர் சொல்லுவார், என் பாதங்கள் என் புண்ணிய தேசத்தில் படர்ந்து நான் சாக வேண்டும் என்று சொல்லுவார். அப்படி ஒரு நிபந்தனையை ஏற்க இயலாது என்று அங்கே இருந்த அதிகாரிகள் சொல்லுவார்கள். இருந்தாலும் அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது. அதை ஒரு சிறுவன் பார்த்து கொண்டிருந்த போது, ஐயா, நீங்கள் இந்த புண்ணிய தேசத்தில் போகப் போகிறீர்கள், உங்களுடைய கைகளிலே கிடக்கிற தடியை என்னிடம் தாருங்கள், அடுத்த கால போராட்டத்திற்கு நான் தயாராகிறேன் என்று சொன்னதைப் போல புரட்சியாளர் அம்பேத்கருடைய தடியையும் தந்தை பெரியாருடைய தடியையும் என் அரசியல் ஆசானாக விளங்கி கொண்டிருக்கிற நான் எழுச்சி தமிழர் அவர்களிடத்திலே 2 தடிகளை கொடுக்கிறோம். இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கான தடிகளை அந்த 2 மாபெரும் தலைவர்கள் உங்களிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார்கள். இந்த தேசத்தை மீட்டெடுப்பதற்காக களத்திலே நீங்கள் அதிதீவிரமாக களமாடுகிற நேரத்தில் உங்களுடைய விரல் நுனியை பிடித்து விடுதலை கேட்பதற்காக நானும் பின்னால் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை என்னுடைய எழுச்சி தமிழர் தலைவர் அண்ணன் திருமா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திரைப்படத்துறையின் திரைப்படை தலைமகனாய் விளங்கி கொண்டிருக்கிற என் தோழர், 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு கரம் பிடித்து நடந்த என் இளவல் அண்ணன் வன்னியரசு தோழர் அவர்களே, இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற திரைப்பட முன்னோடிகளே, பெயர் சொல்லி அழைத்து பேசினால் எல்லோருடைய பெயரையும் அழைத்து பேச வேண்டும் நேரமின்மையால் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்று சிறிய உரையை தான் சொல்லுகிறேன். மும்பைக்கு பக்கத்திலே ஹாசாகரித்துவா என்கிற ஒரு தத்துவஞானி அடக்கமாயிருக்கிறான். அவன் சிறுவயதாக இருக்கிற போது தாயாருக்கு உடல்நலம் சரியில்லை, தண்ணீர் தாகம் எடுக்கிறது, தாய் கேட்கிறாள் தண்ணீரை கொண்டு வா என்று. ஓடோடி அடிப்படைக்கு நுழைந்த ஒரு கோலை தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறான். தாய் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறாள். இரவு 9 மணிக்கு தாய் தண்ணீர் கேட்டால் 10 ஆகிறது, 11 ஆகிறது, நடுநிசி ஆகிறது, 3 ஆகிறது, 4 ஆகிறது, விடுகிறது. சூரிய வெளிச்சம் ஓட்டை கூரையின் வழியாக கண்களிலே படுகிறது. என்ன மகனே, ஒரு கோலை தண்ணீரை வைத்துக் கொண்டு நிற்கிறாயே என்று கேட்கிறாள். நேற்று இரவு உங்களுக்கு தண்ணீர் தாகம் எடுத்ததாக சொன்னீர்கள், ஆகையால் ஒரு கோலை தண்ணீரை வைத்துக் கொண்டு உங்களது தலைமாட்டிலே இரவு முழுவதும் இருக்கிறேன் அம்மா என்று சொன்னான். ஒரு தாயை காப்பாற்றுவதற்கு இரவு முழுவதும் தண்ணீரை வைத்துக் கொண்டு காப்பாற்றிய ஹாசாகரித்துவாயை போல என் தமிழ் தேசத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு கோலை தண்ணீரை மீண்டும் அண்ணா உங்கள் கரங்களில் தமிழ் தாய் கொடுத்திருக்கிறாள். இந்த தமிழ் தேசியத்தை எப்படியாவது காப்பாற்றுங்கள். என் இனமானத்துடைய தேசிய தலைவன் விட்டு சென்ற பணிகளை உங்களிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார். அந்த திரைப்படத்துறைக்கு வர்றேன். அடிமை முறைகள் மிக அதிகமாக இருக்கிற இடம் 2 இடம். ஒன்னு காவல்துறை, இன்னொன்று திரைப்படத்துறை. இந்த திரைப்படத்துறையில அடக்குமுறைகள் இருப்பதை அனைத்து சங்கங்களும் உடைத்தெறிய வேண்டும். சனாதனம் கோலோச்சி இருக்கிற இந்த திரைப்படத்துறையில்
எடுத்து வைக்கிற சூழலில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு கதாநாயகன் நடிச்சா அவருக்கு துணிமணில இருந்து, ஷூல இருந்து, செருப்புல இருந்து, தண்ணீர்ல இருந்து, திங்கிற பொருள் வரை எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கிற ஒரு பல்வேறு மனிதர்களை நியமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நடிகர்கள் கழிவறைக்கு போனா கால் கழுவுவதற்கும் உதவியாளரை யாராவது வச்சிருப்பாங்களா? ஆக ஒரு கதைநாயகன் இந்த தேசத்தின் மக்களுக்காக பயன்படக்கூடிய நல்ல கருத்துக்களை வழங்கக்கூடிய நடிகனாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் துறை மிக சிறந்த இடத்திற்கு செல்லும். ஆகையால் திரைப்படத்துறையில் இருக்கிற சனாதன கோட்பாடுகளை உடைத்தெறிய வேண்டும். அது முதலாவது கோரிக்கையாக அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களிடத்திலே நான் அனுமதி பெற்று சொல்லுகிறேன். மோசமான அடக்குமுறைகள் திரைப்படத்துறையில தான் இருக்கு. ஆகையால் இந்த நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படத்தில் பணியாற்றிய அனைத்து போராளிகளுக்கும் இந்த நெஞ்சம் மறப்பதிலே மாபெரும் வெற்றியடைய வேண்டும். நல்ல இசையை கோர்த்திருக்கிறார் இசையமைப்பாளர், அவருக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நான் கூர்ந்து கவனிச்சேன். அது மட்டுமல்ல, இந்த திரைக்காவியத்தில் பின்னணி காட்சிகள் ரொம்ப அழகாக அடுப்பறையில மிளகு அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிற ஒரு டப்பாக அடையாளப்படுத்தியிருப்பாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவர்கள் பின்னணி அந்த காட்சிகளை உருவாக்குவதற்கு முயற்சித்திருக்கிறார்கள் என்பதை தெளிவாக தெரிகிறது. ஆகையால் ஒவ்வொரு அசைவுகளும் இந்த திரைப்படத்தினுடைய முன்னோட்டத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திரைப்படம் மிகச்சிறந்த வெற்றி அடைய வேண்டும். அதற்கு உலகமெல்லாம் பரவியிருக்கிற தமிழர்களுடைய நலன் சார்ந்தவனாக நான் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அவர்களையும் இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் கிறிஸ்துதாஸ் அவர்களையும், மேலும் இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று இந்த நிகழ்ச்சிக்கு அண்ணன் தொல் திருமாவளவனை கூப்பிட்டது எவ்வளவு பெரிய பொருத்தமாக இருக்கின்றது என்பதை நான் புதிதாக சொல்ல வேண்டியதில்லை. ஆரம்பத்திலிருந்து ஈழத்திற்காக தன்னுடைய போராட்டங்களை ஆரம்பித்து ஆரம்பத்திலிருந்தே ஈழத்துக்காக போராட்டத்தை ஆரம்பித்தவர். அதற்கு பின்னர் ஜாதிய பிரச்சனைகளுக்காக தன்னுடைய போராட்டங்களை ஆரம்பித்தவர். ஆனால் இன்று இந்த திரைப்படத்தினுடைய கதையான ஆணவ படுகொலைக்கு எதிராக முதன்முறையாக தமிழகத்தில் போராட்டத்தை ஆரம்பித்து அதிலும் வெற்றியும் கண்டு கொண்டிருக்கின்றார். அவர்கள் இங்கே வருகை தந்தது நமக்கெல்லாம் பெருமையான விஷயம். இந்த திரைப்படத்தை தயாரித்த திரு கிறிஸ்துதாஸ் அவர்கள் மிக சிறந்த நல்ல மனிதர். அதாவது அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், இரவு பகலாக கடுமையாக உழைத்து இந்த திரைப்படத்தினை கொண்டு வந்திருக்கின்றார். நாம் அனைவரும் சிறுபட தயாரிப்பாளர்கள் என்று சொல்லுகின்றோம். ஆனால் அந்த திரைப்படம் மிகவும் சிறுபடமாக இருந்தாலும், அதாவது 1.5 கோடி 2 கோடி ரூபாய் செலவு பண்ண சிறுபடம் என்று நம்மை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும் என்று நான் கடவுளை வேண்டிக் கொள்கின்றேன். அதே நேரத்திலே இந்த நிகழ்ச்சிக்கு இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் அவர்களுக்கும் அதை இயக்கிய இருவர் மிகச் சிறந்த வகையில், அதாவது நாம ட்ரெய்லர் பார்த்தபோது தெரிஞ்சது, மிகவும் சிறப்பாக இருந்தது. அந்த இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நமது பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய தலைவர் சுபாஷ் அவர்கள் வந்திருக்கின்றார். அவர்கள் சொன்னது போல நாம் அனைவரும் செயல்படுவோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை முடிக்கின்றேன். மகன் தொடர்ந்து திரு தொல் திருமாவளவன் அவர்களுக்கு திரு முருகப்பெருமான் அவர்கள் சால்வையை அணிவித்து கௌரவப்படுத்துகின்றார். கொண்டு போயிருங்க, நீங்க போயிடுங்க. இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் கிறிஸ்துதாஸ் அவர்களுக்கு அடுத்ததாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கின்றார். திரு வன்னியரசு அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றார். கொடுங்க. தர்மத்தை காப்பாற்றுவதற்காகவும் அதர்மத்தை அகற்றுவதற்காகவும்
இங்கே வந்திருக்கும் புரட்சி புயல் அண்ணன் திருமால் அவர்கள் இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு, எங்க தேவர் சங்கத்தினுடைய நிகழ்ச்சிக்கு அண்ணன் வந்திருக்காருனாக்கா அது ரொம்ப ரொம்ப பெருமை. ஏன்னா அவருக்கு வந்து நிறைய ஷெட்யூல் இருக்கு, எவ்வளவு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையெல்லாம் ஒதுக்கிட்டு நம்ம சினிமா சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி நடக்குது, அதுக்கு வந்து தலைமை தாங்குறாருன்னா அண்ணனுக்கு எங்க சங்கத்தின் சார்பாக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இங்க கிறிஸ்துதாஸ் வந்து ரொம்ப எளிமையான ஒரு மனிதர், சிரிப்பு முகம். அதாவது எப்படி ஒரு வீட்டுக்கு போய் நீங்க கோயம்புத்தூர் சைடு அந்த சைடு எல்லாம் போனீங்கன்னா, நம்ம இங்கிருந்து போகும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியா வந்து கையெடுத்து கும்பிடுவாங்க. அந்த மனித தன்மைன்றது என்னன்றது நான் கிறிஸ்துதாஸ்துகள் தான் கண்டுபிடிச்சேன். ரொம்ப மரியாதை. எங்க ஆபீஸுக்கெல்லாம் வந்தாரு, வந்து அண்ணா நீங்க எல்லாம் வரணும்ண்ணே, நீங்க எல்லாம் வந்து நல்லா எங்களுக்கு கண்டிப்பா எந்த நேரத்துல எங்க தயாரிப்பாளர் சங்கத்துல வந்து 1450 உறுப்பினர், இந்த 1450 உறுப்பினர்களும் சரி, தயாரிப்பாளர் சங்கத்துல இப்ப என்னென்ன செய்யணும், நிறைய தயாரிப்பாளர் வந்து இன்னைக்கு படம் எடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்படி இந்த சங்கத்துல வந்து கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு தலைவர் செயலாளர் நாங்கெல்லாம் அடிக்கடி பேசின்னு இருக்கோம். இது ஏதாவது ஒரு இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து என்னென்ன செய்யலாம். ஏன்னா இப்போ ஒரு பாடல் வெளியிடுறோம், இந்த பாடல் வந்து ரைஸ் வித்துறோம். இந்த ரைஸ் வந்து விற்கிறோம்னாக்கா அவன் எடுத்து போயிடுறான். அதுக்கு வந்து ஒரு 3 வருஷம் வரைக்கும் தான் அவனை யூஸ் பண்ணணும். மீதி டைம்ல வந்து திரையுலகத்துல ரேடியோல இந்த டிவில எல்லாம் போகும்போது அதனுடைய பங்கு வந்து அந்த தயாரிப்பாளர் சங்க அவருக்கு வந்து சேரணும். அந்த மாதிரி இதுவெல்லாம் இருக்கு, நிறைய சில இதுவெல்லாம் இருக்கு. இப்போ யூடிபி தயாரிச்சு சம்பாதிக்கிறாங்களா, அந்த மாதிரி ஒரு 2 கோடி 3 கோடி ஒரு படத்தை எடுத்துட்டு அந்த தயாரிப்பாளர் சங்கம் அவருக்கே தெரியாது அவர் படம் பார்த்தா யூடியூப்ல ரிலீஸ் ஆகுது. இப்படி எல்லாம் சட்டவிரோதமா நிறைய நடக்குது. இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக இந்த சங்கத்துல வந்து நாங்கெல்லாம் நிறைய முயற்சி எடுத்து இப்போ பாருங்க, திருட்டி சிடி ஒருத்தனுக்கு பிடிச்சி ஜெயில போட்டோம். ஜெயில போட்டு இப்போ கேஸு போனோம், கேஸுக்கு போயிட்டு வந்தேன். ஏன்னா இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து கரெக்டா கண்ட்ரோலா செய்து எடுக்கணும்தான் இந்த சங்கத்துல படம் எடுக்கிறவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் பணத்தை மீறி ஏதோ ஒரு லாஸ் ஆனாலும் ஏதோ கொஞ்சமாவது பணம் வரும், அவங்களுக்கு வந்துன்னு இருக்கும். இது சில குறைகள் எல்லாம் இருக்கு. இந்த குறைகள் எல்லாம் நாங்கெல்லாம் சேர்ந்து அண்ணங்களை இந்த குறைகள் சொன்னோம். ஏன்னா இன்னைக்கு அண்ணன் சொன்னார்னா கண்டிப்பா அந்த வேலை வந்து ஈஸியா முடியும். அதுக்காக எங்களுடைய சினிமா சம்மந்தப்பட்ட சங்கம் நாங்க எல்லாரும் சேர்ந்து அண்ணங்களை நாங்க ஒரு மனு கொடுக்கலான்னு இருக்கோம். அண்ணன் வந்து எப்பவுமே சரி எதுக்கும் தயங்க மாட்டார், போல்டா பேசுவார். நான் நிறைய மீட்டிங், எங்க ஆர்காட்டாருக்கு ரிலேட்டிவ் தான் நானு, பட் இருந்தாலும் அண்ணன் நான் அடிக்கடி சந்திப்பேன். எங்க ராணிப்பேட்டில் வந்து எங்க காந்தி அண்ணன் வீட்டுக்கெல்லாம் அண்ணன் வருவாரு. ரொம்ப மரியாதை, எளிமையான மனிதர். யாருன்னா எங்க அண்ணன் மாதிரி நான் பார்த்ததே இல்லை. சிம்பிள், எந்த ஆடம்பரம் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்படி ஒரு மனிதனை பார்த்தோம்னாக்கா உண்மையில நான் என்னை பத்தி நான் பெருமையா பேசல, ஒரு காந்தி மாதிரி தான் அண்ணன். ஏன்னா எது எல்லாத்தையும் தட்டி கேட்டு ஒரு உரிமையை வந்து இன்னைக்கு வாங்கி கொடுக்கணுனாக்கா அண்ணன் திருமாலை வந்து நல்லா செய்யறேன். ஏன்னா அவரு என்ன தெரியாது அவருக்கு, பட் அவரை பத்தி நான் நிறைய ரொம்ப சந்தோஷப்படுவேன் அண்ணனை பத்தி. இப்போ இந்த திரைப்படம் வந்து வெற்றி பெறணும்னாக்கா நீங்க அனைவரும் ஒத்துழைக்கணும். நம்ம வந்து இதுல ஜாதி மதம் வேறுபாடு இல்லாம இந்த படத்தை வந்து நம்ம பார்க்கணும். பத்திரிகையாளர் நண்பர்கள்லாம் நம்ம படத்தை பத்தி கொஞ்சம் நல்லா எழுதுங்க, அதாவது உண்மையை எழுதுங்க, எழுதி எங்களுக்கெல்லாம் ஒரு ஊக்கத்தை கொடுங்க. ஏன்னா எங்களுக்கு டைம் இல்லை, இன்னும் நிறைய பேசலாம். எல்லாரும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி. வணக்கங்க. இந்த படம் வெற்றி பெறணும். இந்த திரைப்படங்களுக்கு தயாரிப்பு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். ஓடிடி பிளாட்ஃபார்ம் பத்தி பேசிட்டு இருக்கோம். நிச்சயமாக இந்த படத்துக்கு என்னால் முடிஞ்ச தயாரிப்பு முடிஞ்ச உதவியை நான் பண்ணுவோம். ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம், சின்ன படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியும், எடுத்திருக்காரு. 2வது அண்ணன் வெளியே போனோம், அவருக்கு அந்த படம் வெற்றி பெற வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தோம், சாங் பார்த்தோம். அதோடைய லிரிக்கோடைய வரிகள் நிறைய இருக்கு. அதுல ஒரு சின்ன என்னுடைய வரிகள் நான் சொல்றேன். அது அந்த படத்துடைய டைட்டிலுக்கு ஈக்குவலா இருக்கும். மலரே ஓ மலரே, உன்னை காண ஓடோடி வந்தேன், நீ காற்றோடு காணாமல் போனால் இந்த ஏழையின் உள்ளம் தாங்காதடி. மனம் விட்டு பேச துடித்தேன், அந்த மலரை பறிக்கச் சென்றேன். காற்றும் புயலும் வந்தது, என் மலரை அடித்துச் சென்றது. ஓடோடி பார்த்தேன் மறைந்தது,
என் கண்களோ காண துடித்தது. அது போல இந்த படத்துடைய டைட்டில் இருக்கு, நெஞ்சம் பொறுக்குதில்லையே. நிச்சயமா இந்த படம் வெற்றி அடையணும். குறிப்பா மியூசிக் டைரக்டர் புது இன்ட்ரடக்ஷனு, எந்த மியூசிக் டைரக்டரையும் கீபோர்டிஸ்டா ஒர்க் பண்ணலன்னாரு, ஸ்ட்ரைட்டா வந்திருக்காரு. பட் அந்த மியூசிக்ல ஒரு சின்ன வலி இருக்கு. நிச்சயமா எம்எல் சுதர்ஷனுக்கு இந்த படம் ஒரு பெரிய வெற்றியா அமையும்னு எல்லாம் வல்ல இறைவனுக்கு வேண்டிக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய நண்பர் புதுசா ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு. இன்ஷால்லா இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும், இருவருக்கும் வெற்றி அடையணும்னு எல்லாம் வல்ல இறைவன் கிட்ட கேட்டு வணங்கிக்கிறேன். நன்றி. என் நாடி நரம்புகளில் பின்னி பிணைந்திருக்கிற ரத்த நாளங்களில் குதித்து ஓடிக்கொண்டு இருக்கின்ற குருதி அணுக்களில் குடியிருக்கும் என் தாயை தமிழே, என் திருவடி வணக்கம். நான் விரும்புகின்ற நேசிக்கின்ற சில தலைவர்களில் முக்கியமானவர் தான் திருமாவளவன். அவரை ஏன் நேசிக்கின்றேன், ஏன் விரும்புகிறேன், பல காரணங்கள் இருக்கின்றது. அவர் பேசுகின்ற பேச்சு அனைத்தும் ஆவணம் இல்லாமல் எந்த தரவுகளையும் அவர் கூற மாட்டார். ஒவ்வொன்றிலும் தரவுகள் இருக்கும். அதே போல மொழி காப்பதில் இனம் காப்பதில் முன் நிற்கின்றார். இதெல்லாம் எல்லாருக்கும் வருவதில்லை, ஒரு சிலருக்கு வரும். அந்த சில தலைவர்களில் ஒரு தலைவர் தான் மதிப்புக்குரிய விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தின் தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள். இங்க நான் என்னமோ நினைச்சு பேச நினைச்சேன், நான் தலைமை தாங்கி இருக்கிறேன், இது பூரா எல்லாரையும் நான் வரவேற்று பேசணும். ஆனா இப்ப அதுக்குரிய நேரம் இல்லை, ஏன்னா அண்ணனுக்கு பணிகள் ஜாஸ்தி இருக்குது. ஒண்ணு மட்டும் ஏன் அவரை நேசிக்கணும் ஒரு முக்கியமான ஒரு ஈடுபாடு எனக்கு உண்டு. ஏன்னா அவர் இவ்வளவுதான் பேசுவார். எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் அவர் மேல ரொம்ப ஆரம்பத்துல ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஒரு கூட்டம் கூட்டினாருங்க, 5000 பேரை திட்டினாரு. அத்தனை பேருக்கு தமிழ் பேரை மாத்தினாரு. யார் செஞ்சிருக்கிறா? அவங்க அப்பா தொல்காப்பியன்னு மாத்தினாரு. அந்த பக்கத்துல இருக்கிறாரு பாருங்க, அவர் பேரு ஒரிஜினல் பேரு எனக்கு என்னன்னு தெரியாது, வடிவரசு. அதே மாதிரி நீங்க சோறு விளம்பரம் எல்லாம் பாருங்க, எங்க பார்த்தாலும் ரமேஷ் குமேஷ் இவன் என்னென்னமா இருக்கும். ஆனா இவங்க கட்சி சுவர்ல பாருங்க, சிந்தனை செல்வன், வன்னியரசு, சிற்பி, என்னென்னமா அத்தனையும் தூய தமிழ் பேர்கள். அதனாலதான் எனக்கு அவர் மேல ரொம்ப ஈடுபாடு. அவர் உண்மையை தான் பேசுவார், பெரும்பாலும் உண்மையை பேசுவாரு. அவர் எதையும் பேசாத உண்மையில் கிடையாது. அவர் பாராளுமன்றத்தில் பேசுறேன் பாத்தீங்கன்னா அத்தனைக்கும் ஆவணம் இருக்கும், யாரும் பதில் சொல்ல முடியாது. இப்ப நான் கூட இந்த சில கருத்துக்கள் சொல்ல நினைச்சேன், ஆனா அவர் பணி இருக்கனால என்னால சொல்ல முடியவில்லை. அதனால அடுத்த ஏதாச்சும் சந்தர்ப்பங்கள் இருந்தா அதுல நான் அறிவியல் பத்தி சிலாவத்தை, ஏன்னா அவர் பேசுறதெல்லாம் அறிவியல் சம்பந்தம் பேசுவாரு. அவர் சொல்ற ஒவ்வொன்றும் இந்த திராவிடத்தை பத்தியோ தமிழ் தேச பத்தியோ திராவிட கருத்தியல்னு சொல்லுவாரு. அதெல்லாம் எவ்வளவு அவர் அற்புதமான ஆவணத்தோடு பேசுறாரு. இந்த புராணங்களை வச்சுக்கிட்டு நீங்க அடிக்கிற கூத்து இருக்குது பாருங்க. இப்போ ஒரு மத்திய அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க, என் முனிவர் ஒருத்தர் விமானத்தை ஏற்கனவே 5000 ஆண்டுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா 11,000 மேல போனா சுவாசிக்க முடியாதுங்க. அது இங்கேயே நிறைய பேர் இப்ப ஆக்சிஜன் இதை வச்சுதான் சுவாசிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் யாராச்சும் வானத்துல பறந்து போக முடியுமா மாஸ்க் இல்லாம? இல்ல அதுக்கான தரவுகள் ஆவணங்கள் எங்கேயா இருக்குதா? சரி, இதை விடுங்க, அவருக்கு பணி நிறைய இருக்குது. இருந்தாலும் ஒரு நம்ம சுபாஷ் ஒரு கருத்து சொன்னாரு சார், ஒன்னே மட்டும் சொல்றேன், இப்பதான் அண்ணன் சொல்லிட்டு இருந்தேன். சங்கங்கள் கட்டுப்பாடும் கடமை உணர்வும் இருக்கணும். தலைவர்களை பொறுத்தா அதுல இருக்க உறுப்பினர்களை பொறுத்தா இந்த திரையுள்ள சங்கங்கள்லாம் இவர் நிறைய விஷயங்களை செதறி அடிக்கணும்னாரு. அவர் முகிலனே யார சொன்னாங்க. ஆனா சங்கங்கள்லாம் செதறி கிடக்குது. ஒரு சங்கம் 2 சங்கம் இல்லைங்க, ஒவ்வொரு சங்கத்தையும் உடைச்சாங்க. இப்படி இருக்கும்போது எங்க ஒற்றுமை வருது சொல்லுங்க? நம்ம என்ன செய்யறது? அநியாயம் நடக்குது. கமலக்கண்ணன் சொன்ன மாதிரி எல்லாம் நடக்கத்தான் செய்யுது. யாரு காப்பாத்துறது? அரசியல்வாதி நீங்க திருந்தினா திருந்திவாங்க நம்மளும். இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு நடிகருக்கும் நடிகைக்கும் கூட வர ஒரு உதவியாளர்கள் சம்பளம் ஒரு கால்ஷீட்டுக்கு 60,000 ரூபாய் ஆகுது. இதை கொடுத்தாங்கன்னா கேட்டுருவாங்களா? சம்பளத்தை குறைச்சு கொடுத்துருவாங்களா? இங்க 100 கோடினா அடுத்த 125 கோடி கொடுக்குறேன், நீங்க கொடுக்க நாங்க பிளாக்ல கொடுத்துருங்க. இது நடைமுறைதான். இதை போய் அவர் திருமாவளவனோ இல்ல முதல்வர் அவர்களோ இல்லது துணை முதல்வர்களோ திருத்த அவங்களாம் கலை உலகத்திலிருந்து வந்தவங்க தான். எப்படி கேட்பாங்க? இது நம்ம தான் முதல் திருந்தணும். என்று நம்ம பணம் வாங்காம ஓட்டு போடுறோமோ அன்னைக்கு தான் இந்த தயாரிப்பாளர் சங்கம் நம்ம தொழில்துறை நல்லா இருக்கும். நம்ம பணம் வாங்கக்கூடாது. ஏழைப்பாளைகள் வாங்குறத வச்சு விட்டுருங்க. ஒரு தயாரிப்பாளர் யாரு? பணம் கொடுத்து பணம் நம்மளே போய் பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறோம். இது எங்க போய் சொல்றது சொல்லுங்க? இப்ப சமீபத்துல இப்ப பாத்துறீங்க எவ்வளவு
ஒரு கல்யாணங்கிறது நீங்க திருமணத்துங்கிறது ஒவ்வொரு திருமணத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க விளையாண்டுகிட்டு இருக்கோம், இளைஞர்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க, சீட்டாடிக்கிட்டு இருப்பாங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்படிப்பட்ட கல்யாணத்தை எடுத்து அதை கொண்டு போய் இதுல விற்கிறாங்கன்னா நம்ம என்ன சொல்றது? அந்த விற்கிறதுல சண்டை. இந்த திருமணத்தை நீங்க விற்கிறீங்களா, நாளைக்கு எதை நீங்க விற்க மாட்டீங்க? எவ்வளவு கொடூரம் இது! நம்ம எதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம்? இதெல்லாம் முதல் நம்ம திருந்திட்டு நம்ம தலைவர்கிட்ட போய் சொல்லி, ஐயா எங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்குது, நாங்க ஒரே ஊரெல்லாம் எழுப்பி சொல்கிறோம், எங்களுக்கு நீங்க திருத்தி கொடுங்கன்னா அவங்க கண்டிப்பா செய்வாங்க. நம்ம முதல்வர் செய்வாரு, துணைவர் அவங்களுக்கு துணையா அவர் இருப்பாரு. நான் அவர்கிட்ட ஏற்கனவே கேட்டுக்கிட்டேன், நீங்க எப்பயும் கூட துணையா இருக்கணும். ஏன்னா நீ அவங்களால தமிழ் இனம் காக்க முடியும், மொழி காக்க முடியும். திராவிட தேசியம் விட்டுருக்க, அது வேற, அது பிரச்சனை வேற. அதை எல்லாரும் உட்கார்ந்து பேச வேண்டியது. சும்மா குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் ஒண்ணுதாங்க. தெலுங்காரங்களை வட்டி விட்ட முடியுமா? ஏன் தெலுங்காரா நம்ம தமிழ்ல இருந்து பிறந்தவங்க தெலுங்கு என்ன பேசுங்கன்னு பாருங்க. தெலுங்கு பிரிச்சு பாருங்க. சமஸ்கிருதம் தமிழ் தான் இருக்கும். நீங்க மலையாளி பேசுற பாரு, அவன் தான் தூய செந்தமிழ் பேசுறான், நம்ம கொடுந்தமிழ் பேசிட்டு இருக்கிறோம். நம்ம தண்ணிங்கிறான், அவன் வெள்ளாங்கிறான், நம்ம சொல்லுங்கிறான், அவன் பறவைன்னு சொல்றான். எல்லாம் செந்தமிழ். இவங்களால விளக்க முடியாது. உன்னோட ஒண்ணு கலந்துட்டான். இது யதார்த்தம். கலப்பு தான் மாற்றம். 1379 கோடி ஆண்டுகளுக்கு முன் இந்த எண்ணெய்க்கு பிரபஞ்சம் பிறந்து அதில் கலந்து கெமிக்கல் உருவாச்சு. நம்ம தண்ணி ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கலந்துதான் தண்ணி. கலப்பிலாட்டி ஒண்ணு இல்லை, அது மாற்றம். அதனால இதெல்லாம் ஒரு விரிவான இது இங்க சொல்றதுக்கு இல்லை. அதனால இந்த விழாவிற்கு நான் இந்த படத்தை பத்தி சொல்ல வந்துட்டேன். இந்த தம்பி நம்ம சங்கத்தில் தான் மெம்பரா இருக்கிறாரு. ஆனா ஒரு அற்புதமான ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு அழகான ஒழிப்பது நான் ரகசிய பார்த்தேன். ஏன்னா நாங்கெல்லாம் நிறைய படம், நானும் படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் சின்ன பட்ஜெட்ல. எனக்கு ஓரளவு அளவுகோல் இருக்குல்ல, இதுதான் என்னென்ன கேமரா யூஸ் பண்ணிருக்காங்க எல்லாம் தெரியும். ஆனா உண்மையில அழகான ஒளிப்பதிவு எல்லாமே நியூஸ் நல்லா பண்ணிருக்கிறாங்க. அதை விட நடிகர்லாம் அந்தந்த கேரக்டருக்கு என்ன தர்ம சங்கடம்னா எத்தனை பேர்ட்ட சொல்றேன், ஏன் வயசுக்கு ஏற்ற கேரக்டர் பண்ணுவீங்க அப்படின்னா கேட்க மாட்டேன். நான் 45 வயசுல ஹீரோவா நடிக்கிறான், நான் போய் இப்ப ஹீரோ நடிக்கலாம், ரஜினி நடிக்கிறான், டை அடிச்சுட்டு போய் நடிக்கலாம். நானே ஜமீன் கோட்டை இந்த படத்துல ஹீரோ நடிச்சு பெரிய வெற்றி அந்த படம். ஆனா நான் அந்த பொண்ணை தொடக்கூட மாட்டேன். ஏன்னா எனக்கு அப்போ வயசு 44. ஏன்னா 44 போய் இப்போ நம்ம டான்ஸ் ஆடுறது, பொண்ணை போய் தொடர்றதுன்னு தொடவே இல்லை ஹீரோயினியா. ஒரே ஒரு இடத்துல நான் தாலி கட்டுவேன், அவ்வளவுதான். அதுக்கேற்ற அந்த படம் பெரிய வெற்றி அடைச்சு. எந்த இடம், எந்த கேரக்டர், யாரை செய்யுது, எதை செய்யுதுன்னு சொல்லி யோசிச்சு எடுத்தா நமக்கு வெற்றி அடையும். அது மாதிரி இந்த படத்துல இது காதல் படம், காதல் மலர்கின்ற படம். நல்ல ஆளுங்களை போட்டுக்கிறாங்க. ஹீரோவும் நல்லா இருக்கிறாரு, ஹீரோயின் நல்லா இருக்கிறாங்க, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, எல்லாம் நல்லா இருக்குது. இதை பார்க்கும்போது என் நெஞ்சு பொறுக்குதுல, நெஞ்சு ஆனந்தமாக இருக்குது. ஏன்னா அதனால தம்பி அசோசியேஷன் வந்தாரு, டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் வந்தாரு, முரளி வந்தாரு. இவருக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிற முரளி வந்தாரு, வந்து பேசுறாங்க. தம்பி இந்த சூழ்நிலை இப்படி இருக்குது, இதனால இதை பார்த்து சொல்லி அவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணிக்கிறேன். அதுபடி நடந்து அவர் பெரிய வெற்றியை பெற்று முதலீடுகள்லாம் திரும்ப பெற்று இந்த களத்துல இருக்கிற அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் அத்தனை பேரும் பெரும் வாழ்வாங்கு வாழ வாழ்த்து விடைபெறும். நன்றி, வணக்கம். குட் ஆஃப்டர்நூன். எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் ஸ்டேஜில் நின்று பேசுறது. ஸோ எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்கு. ஏன்னா இவ்வளோ முன்னாடி நம்ம ஒரு சின்ன சின்ன பாட்டு இதெல்லாம் நம்ம வீட்டில் உட்காந்து பண்ணி பார்த்துப்போம். ஆனால் இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு பண்ண படம் இங்கே இருக்குது, இத்தனை பேர் பார்க்குறீங்க, என்ன உங்களுக்கு தோணிட்டு இருக்குன்னு தெரியல. ஆனால் எனக்கு நிறைய தோணிக்கிட்டு இருக்கு, என்ன பேசணும்னு எனக்கு தெரியல, ரொம்ப நர்வஸாக இருக்கேன். நான் முதல்ல அண்ணா நம்ம தலைவர் திருமாவளவன் ஐயா நாங்கள் போய் பார்க்குறப்ப எங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருந்தது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு இதுதான் முதல்ல கிடைச்ச வாய்ப்பு. ஒரு 10-12 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண படம் வாய்ப்பு கிடைச்சு. அப்போ நம்ம ஈஸியா ஒரு லவ் ஸ்டோரியோ இல்லை ஒரு ரோம் காம் அந்த மாதிரியான ஜேர்னல்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிருக்கலாம். பட் அடுத்தது கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது. உண்மையாவே கலையை நேசிக்கிறேன்றனால நானும் என்னுடைய சகோதரர் கவி நாங்க 2 பேரும் 7-8 வருஷத்துக்கு முன்னாடி டிசைட் பண்ணது. அப்பவே என்னைக்கே ஒரு நாள் படம் பண்ணுவான்டா, அன்னைக்கு நீ எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, நான் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, நம்ம பண்றப்போ ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணிப்போம், பண்றது 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணுவோம். ஆனா இப்ப நிறைய டியூல் டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க பேர் போட்டுப்பாங்க. ஆனா நம்ம அப்படி வேண்டாம், நம்ம இத்தனை வருஷம் காத்து ஒரு படம் பண்றோம்னா இருவருமே போவோம், இது யாரும் பண்ணல நம்ம பண்ணுவோம். பேர் அவங்களுக்கு வேணும் வேணான்றது இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த இருவர் ஒரு கலையை கொடுத்துருக்காங்க, அதை நீங்க பார்த்து ரசிக்கிறீங்க, ஸோ இப்படியே நம்ம கேரி பண்ணோம்னு சொல்லிட்டு நாங்க ஒரு கதையை டிசைட் பண்ணோம். என்னன்னா பண்றது ஒரு படம்,
அடுத்தது நம்மளுக்கு கிடைக்கும் கிடைக்காதுன்றதுல ரெண்டாவது. ஆனா சோஷியல் மெசேஜ்னு ஒண்ணு இருக்கணும். இதுல மெசேஜ்னு நம்ம கத்துக்கிற விஷயங்கள் நிறைய இருக்காது, ஆனா உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நம்ம இப்ப எல்லாமே மொபைல் போன்ஸ்ல இருக்கிறோம், வேலை பார்க்குறோம், வீட்டுக்கு வரோம், நம்மளாம் லவ் பண்ணியிருப்போம், லவ் பண்ணவங்களை கல்யாணமும் கட்டியிருப்போம். ஆனா இந்த மாதிரியான சொசைட்டிக்கு நடுவுல ஒரு கூட்டம் இருந்துகிட்டு இருக்கு. அவங்க ஒண்ணுமே அவங்களுக்கு உண்டான ஃப்ரீடம் கிடைக்க மாட்டேங்குது. அவங்க லவ் பண்ணி கல்யாணம் கட்டிக்கிட்டாங்கனாலும், இல்ல லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பவே, இல்ல லவ் சொல்றதுக்கே பயமா இருக்கிற ஒரு சில பிரச்சனைகள் இந்த சமுதாயத்துல போயிட்டு இருக்கு. ஸோ நாங்க டிசைட் பண்ணி எப்படின்னா ஒரு 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 குளோபலா நடக்கிற இஷ்யூ, இது வெறும் தமிழ்நாட்டையோ இந்தியா மட்டும் கிடையாது, இது உலகம் ஃபுல்லா நடக்கிற ஒரு குளோபல் இஷ்யூவை நம்ம கொஞ்சம் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா ஒரே ஒரு வீட்டுக்குள்ள சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிசைட் பண்ணது. ஸோ இதுக்கு எங்களுக்கு ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணது. நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. எங்க ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்றது வந்து இப்ப இருக்கிற டிரெக்டர்ஸுக்கு ரொம்ப டஃப். கிடைக்க மாட்டாங்க. பணம் இருக்கிறவங்க தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் வச்சு போடணும், இல்ல யாருன்னா ஒருத்தர் படம் பண்ணிட்டு வந்திருக்கும். இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல எங்க அண்ணா வந்து அண்ணா எனக்கு வந்து நான் ரொம்ப சின்ன பையன்ல இருந்து தெரியும். ஸோ அவரு ரொம்ப கன்சிஸ்டன்சி பார்த்துட்டே இருந்தாரு. இவன் எதுவுமே இல்லை, நான் எந்த ஒரு வேலைக்கு போவேன், எனக்கு ஒரு சின்ன ஒரு 1000-2000 பிரச்சனை இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு வேலைக்கு போயிடுவேன். போயிட்டு ஒரு மாசம் சம்பளத்தை வாங்கிட்டு ரெசிக்னேஷன் போட்டு நான் வந்துடுவேன். எனக்கு சினிமா அப்படிதான், எனக்கு அதுல மட்டும்தான் எனக்கு மைண்ட் போகும். அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துட்டே இருக்கிறப்ப கொஞ்சம் வருஷம் கழிச்சு அப்புறம் நான் சொன்னேன், நீங்க ஒரு சப்போர்ட் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொன்ன பிறகு கதை என்ன அப்படின்னு கேட்டேன்னா, நான் இந்த மாதிரி நான் கதை இதெல்லாம் இருக்கணும்னு அண்ணன் வந்து மறுபேச்சு எதுவுமே கேட்கல. நீ பண்ணிடு, நீ கான்பிடென்டா இருக்கியா, நான் டெஃபினட்டா நான் உனக்கு இது பண்றேன், நீ இது ஒன்னால முடிக்க முடியுமா அப்படின்னு. ஆனா என்கிட்ட ஒரு சின்ன பிளான்ஸ் இருக்குன்னு, நம்ம அந்த மாதிரி பிளான்ஸ்ல நம்ம எக்ஸிக்யூட் பண்ணனா கண்டிப்பா இந்த படத்தை நான் யாருன்னு தெரியாது, ப்ரொடியூசர் அண்ணன் இந்த உலகத்துக்கு யாருன்னு தெரியாது, இந்த கதையை நம்ம கொண்டு போனோம்னா நிறைய பேருக்கு தெரிய வைக்கணும்னா இந்த மாதிரியான சோஷியல் இஷ்யூஸை ஹேண்டில் பண்ற ஒரு பெரிய பவர்ஃபுல்லான மென் நம்மளுக்கு வேணும்னு அவங்கள நம்ம நோக்கி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு படம் முடிச்சிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. அப்புறம் அண்ணன் வந்து எங்களுக்காக நாம் எப்படின்னா வெளியே போயிடணும், போகிறது தாண்டி இந்த கதை இந்த மெசேஜ் வந்து மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு எங்களை விட்டுட்டு 2 மாசமா சென்சர் வந்துட்ட பிறகு அண்ணனை கான்டாக்ட் பண்றதுக்கு அவ்வளவு முயற்சிகள், அங்க நிறைய முயற்சி பண்ணோம். ஃபைனலா அண்ணன் வந்து நம்ம தலைவரை மீட் பண்றப்ப எங்களை கூட்டி போனப்ப நாங்க சொன்ன உங்களை வச்சுதான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க ஆக்சுவலி ஒத்துக்கிட்டாங்க. என்ன கான்செப்ட் அந்த மாதிரி பேரு. இதுல நான் மெயினா நான் சீக்கிரம் முடிச்சுக்கிட்டேன் 1 மினிட்ல. எனக்கு என்னன்னா இந்த படத்துல எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் வந்து கவி. நான் எப்படியோ அப்படிதான் அவன். ரெண்டாவது எனக்கு ரொம்ப பெரிய பலம் வந்து அப்துல், இந்த படத்தோட கேமராமேன். இந்த படத்துல நடிச்சவங்களும் வேலை பார்த்தவங்களும் எல்லாருமே டெபியூ தான். யாருமே இதுக்கு முன்னாடி ஒரு படத்துல அந்த டெக்னீஷியனா ஒர்க் பண்ணது கிடையாது. அசிஸ்டன்ஸா ஒர்க் பண்ணி உள்ள வந்தவங்க தான். விஷுவலா அந்த பையன் அப்துல் வந்து நீங்க நான் சீரியஸா அடுத்தது யாருன்னா பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு டெஸ்ட் வச்சு பாருங்க, அந்த பையன் ஜெயிச்சிடும். நீங்க என்னன்னா சொல்லுங்க, கலர் சொல்லுங்க, என்னன்னா சொல்லுங்க. நான் கூட கொஞ்ச நாள் தான் ஒர்க் பண்ணேன். பார்த்தப்பே நான் அங்கேயே சொன்னேன், என்னைக்கே ஒரு நாள் நம்ம படம் பண்ணுவோம், எனக்கு பண்றப்ப நீ தான் எனக்கு கேமராமேன் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். அடுத்த படமும் பிஸி ஆனாலும் சரி அவனுக்காக நான் வெயிட் பண்ணி தான் அடுத்த படம் போவேன். ரொம்ப ஸ்ட்ராங்கான பிலீவர் நான் அப்துல்க்கு, என்னோட கேமராமேனுக்கு. அடுத்தது இந்த படத்தினுடைய நாயகன் நம்ம எம்எல் சுதர்ஷன் மியூசிக் டைரக்டர், அவருக்குமே இந்த படம் புதுசுதான். நிறைய டெக்னிக்கலா கொஞ்சம் நல்ல சவுண்ட் உள்ள ஒரு பார்ட்டி தான் அவரு வந்து எப்படின்னா நாங்க இந்த கதை அவர்கிட்ட சொல்றப்ப எனக்கு கொஞ்சம் அங்கங்க சஜஷன்ஸ் கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு மியூசிக் ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. நீங்க படத்துல பாருங்க. அடுத்தது வந்து ஆர்டிஸ்ட், என்னுடைய தம்பி, கூட பிறகாத தம்பி மாதிரி என்னுடைய அரவிந்த். அவன் எனக்கு ரொம்ப பெட்டு. எங்க படத்துல ஒன்னும் டைம் கிடைச்சிச்சுன்னா நிறைய சொல்லுவேன். ஆக்சுவலி அவன் நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்னு. அடுத்தது என்னோட ஹீரோயின் சந்தியா, புவனேஸ்வரி, கேரக்டர் பேர் சந்தியா அப்படியே வரும். எனக்கு அவ்வளோ நான் பாக்குறப்ப ஒர்க் பண்றப்ப ரொம்ப ஆத்மா அந்த கேரக்டருக்குள்ள பூந்துதான் எல்லாமே ஒர்க் பண்ணது. எல்லாமே யங்ஸ்டர்ஸ் இந்த படத்துல. அடுத்தது வந்து காளிதாஸ், எங்களுடைய இன்னொரு சப்போர்ட்டிங்கான ஆர்டிஸ்ட். அப்புறம் நித்யா வந்து 100% ஒரு ஃப்ரெண்ட்லியான ஆர்டிஸ்ட், டைரக்டருக்கு ஏற்ற ஒரு ஆர்டிஸ்ட். அந்த பொண்ணு ரொம்ப ஃப்ரெண்ட்லி, நல்லா ஒர்க் பண்ணுவா. நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போவா. தூங்க மாட்டா. விடிய 2:30 கால் ஷீட் போனது, அதை விடிய பண்ணா. ஸோ அவளுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் மிச்சதை நான் யாருன்னா மறந்துருந்தேன்னா எனக்கு சாரி, நான் நர்வஸ்ல இருக்கிறேன். நம்ம தனியா பேசுறப்ப வேணா கேட்டுங்க, நான் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்றேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் இந்த படத்துக்கு ஆதரிங்க. சின்ன படம் பெரிய படம்னு பார்க்காதீங்க. இது ஒரு கருத்தா உண்மையாவே
பிசினஸ் நோக்கி இந்த படத்தை பண்ணல. இந்த படத்தை பண்ணது வெறும் உங்களுக்காக மட்டும்தான். அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்காதுன்னு தெரியல. இந்த மேடை நான் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரே விஷயம் என்னன்னா, இதுல ஒரு சோஷியல் அவேர்னஸ் விஷயத்த சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்காக ஆச்சு கொஞ்சம் டைம் கொடுத்து பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி. அடுத்தது நீங்க எல்லாரும் அன்பார்ந்த நவரச கலைக்கூடத்தின் தயாரிப்பில் இருவர், பிளஸ்ஸோ ராய்ஸ்டன், கவி தினேஷ்குமார் ஆகியோரின் இயக்கத்தில் விரைவில் வெளியாகவிருக்கிற நெஞ்சு பொறுக்குதில்லையே என்னும் இந்த திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற, தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தயாரிப்பாளர்கள் நலச்சங்கத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் கலைப்புலி சேகர் அவர்களே, இத்திரைப்படத்தின் தயாரிப்பாளர் நம் அனைவரையும் வரவேற்று உரையாற்றி இருக்கிற தோழர் திரு கிறிஸ்துதாஸ் அவர்களே, இணை தயாரிப்பாளர் யோபு சரவணன் அவர்களே, நன்றி உரை ஆற்றவிருக்கிற LSC முரளி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்திருக்கிற தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் எழுதகை நண்பர் DSR சுபாஷ் அவர்களே, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் இணை செயலாளர் திருமிகு சவுந்தரபாண்டியன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தம்பி வன்னியரசு அவர்களே, திரைப்பட தயாரிப்பாளரும் இயக்குநருமான நண்பர் செந்தூரன் அவர்களே, ஊடகவியலாளர் தம்பி முகிலன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று கருத்துரை வழங்கி அமர்ந்திருக்கிற இயக்குனர் ராஜா விக்ரம் அவர்களே, தயாரிப்பாளரும் இயக்குநருமான VRR அவர்களே, திராவிட ஜனநாயக மக்கள் கட்சியின் மாநில செயலாளர் டாக்டர் பாஸ்கர் அவர்களே, நடிகரும் இயக்குநருமான காதல் சுகுமார் அவர்களே, இறைக்கவி நாத்தேனியல் அவர்களே, திரு கமலக்கண்ணன் அவர்களே, திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் கமலக்கண்ணன் அவர்களே, மற்றும் திரைப்படத்துறையை சார்ந்த பல்வேறு துறைகளில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற ஆளுமைகளே, தமிழ்ச் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய தயாரிப்பாளருக்கும் இயக்குனர் இருவருக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். நேர நெருக்கடிதான். 12 மணிக்கு இன்னொரு நிகழ்வில் நான் பங்கேற்க ஒப்புதல் அளித்திருக்கிறேன். விரைந்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு பதற்றத்தில் உங்கள் முன்னால் நிற்கிறேன். நெஞ்சு பொறுக்குதில்லையே என்னும் இந்த தலைப்பே திரைப்பட தயாரிப்பாளருக்கும் இயக்குநர்களுக்கும் எத்தகைய சமூக பொறுப்புணர்வு இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. இந்த தலைப்பை தேர்வு செய்ததில் இருந்தே அவர்கள் சமூக பொறுப்புள்ளவர்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது. மகாகவி பாரதி எவ்வளவோ பாடல்களை பாடியிருக்கிறார். தேசிய உணர்ச்சிகளை தூண்டியிருக்கிறார். இன்னும் அவருடைய பாடல்கள் உயிர்ப்போடு இருக்கின்றன. அவற்றில் மிகவும் உயிர்ப்பான வரிகளில் ஒன்று, நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகெட்ட மாந்தரை நினைத்தாலே என்கிற இந்த சொற்றொடர்கள். இது மிகவும் புகழ்பெற்ற சொற்றொடர்.
இலக்கிய தளத்தில் மட்டுமல்ல, சமூக தளத்தில், அரசியல் தளத்தில் அனைவரும் அறிந்த ஒரு சொற்றொடர். நிலைகெட்ட மாந்தர் என்று அவர் குறிப்பிடுகிறார் பாரதியார். ஆங்கிலத்திலே ஒரு ஸ்டெடி இல்லாதவன் சொல்லுவான், நம்ம எதுலையும் ஸ்டெடியா இருக்க மாட்டான், ஒரு பிடிப்பு இருக்காது, ஒரு உறுதிப்பாடு இருக்காது, ஒரு நிலையான மனநிலை கொண்டவன் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். யாராவது ஒன்று சொன்னா உடனே அவன் மாறி போயிடுவான் மனசு. நாம ஒன்று சொன்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஈல்டாயிடுவான். அப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் நிலைகெட்ட மாந்தர் என்று பாரதி சொல்லுகிறார். ஒரு முடிவெடுத்தால் அதில் உறுதியாக இருக்க வேண்டும், ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டால் அதில் உறுதியாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுகிற போது அதற்கேற்ப மாறிவிடக் கூடாது. நம்முடைய நிலைப்பாட்டில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் அப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர்களை நிலைகெட்ட மாந்தர் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். பாரதி கோபத்தோடு தான் இதை சொல்லுகிறான், ஆதங்கப்பட்டுத்தான் சொல்லுகிறான். மானுட உளவியல் இப்படிப்பட்டதாக இருக்கிறதே என்ற வேதனையை வெளிப்படுத்துகிறான். எல்லா தளங்களிலும் இது பொருந்தும், வெறும் சமூக தளத்தில் மட்டுமல்ல, மனித இயல்பாக இது இருக்கிறது. தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கிறது. அதனால்தான் பல்வேறு பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள நேரிடுகிறது. அப்படி மகாகவி எந்த பொருளில் ஆதங்கப்பட்டானோ, தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தக்கூடிய இந்த வரிகளை பதிவு செய்தானோ, அதை உள்வாங்கிக் கொண்டு அதே உணர்வோடு அதே ஆதங்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் சமூக பொறுப்புணர்வோடு இயக்குநர்களும் சரி, தயாரிப்பாளரும் சரி ஒன்றாக கூட்டு சேர்ந்து இதை உருவாக்கி இருக்கிறார்கள். இயக்குனர் பேசும்போதும் தயாரிப்பாளர் பேசும்போதும் ஒன்றை சொன்னார்கள், எங்களுக்கு எந்த வணிக நோக்கமும் இல்லை. ஒரு படம் எடுத்தாலும் அது சமூகத்திற்கு நலம் பயக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அது கிறிஸ்துதாஸ் அவர்களின் ஒப்புதல் வாக்குமூலம். அதே போல இங்கே ராய்ஸ்டன் பேசுகிற போது சொன்னார், அடுத்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறதோ கிடைக்கவில்லையோ, ஒரு படம் நாங்கள் எடுத்தாலும் அந்த படம் ஒரு சோசியல் மெசேஜ் கன்வே பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும், சமூகத்திற்கான ஒரு செய்தியை சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும், அதுதான் எங்களுடைய நோக்கம் என்று அவர் இங்கே தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினார். ஆக இந்த படத்தை தயாரித்திருக்கக்கூடிய அனைவருமே, உருவாக்கி இருக்கக்கூடிய அனைவருமே, இதில் ஈடுபட்டு பணியாற்றி இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த சமூகத்தில் ஒரு முற்போக்கான மாற்றம் நிகழ வேண்டும், நல்ல மாற்றம் நிகழ வேண்டும் என்கிற ஒரு கவலை இருப்பது வெளிப்படுகிறது. இளம் தலைமுறையினருக்கு இப்படிப்பட்ட ஒரு பொறுப்புணர்வு இருப்பது நமக்கு நம்பிக்கையை தருகிறது. அதற்காக முதலில் உங்களை நான் பாராட்டுகிறேன். உங்கள் உணர்வுகளையும் உங்களுடைய பொறுப்புணர்வுகளையும் உங்களுடைய பார்வையையும் நான் பாராட்டுகிறேன். அது ஒரு நல்ல கிளியர் மெசேஜ். லவ் என்பது உலகம் முழுவதும் திரைப்படங்களுக்கான ஒரு கருப்பொருள். தமிழ் திரைப்படத்திற்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் எல்லா திரை உலகங்களும் காதலை மையப்படுத்தி பல்லாயிரக்கணக்கான திரைப்படங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன, வெளிவந்திருக்கின்றன. இன்னும் இது கருப்பொருளாகவே இயங்கிக் கொண்டே இருக்கும். இன்னும் பல ஆயிரம் படங்கள் வந்து கொண்டே இருக்கும். அவ்வளவு பெரிய ரிசோர்ஸ் லவ் என்பது. அதை ஒவ்வொரு கோணத்தில் ஒவ்வொருவரும் பார்க்க முடியும். அதற்கு ஒரு மல்டி டைமென்ஷன் இருக்கிறது. காலத்திற்கேற்ப அதை வெவ்வேறு கோணங்களில் நாம் பார்க்க முடியும், மக்களிடத்தில் அதை காட்ட முடியும். இவர்கள் அந்த காதலை வணிக பொருளாக பார்க்காமல் சமூக மாற்றத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக, ஒரு உந்து சக்தியாக பயன்படுத்த வேண்டும். சமூகத்தில் இருக்கிற யதார்த்த நிலைதான். அதை எப்படி
முற்போக்கு பார்வையோடு பொருத்தி மக்களிடத்திலே வெளிப்படுத்துவது, காட்டுவது என்கிற அந்த முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். காதல் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இருக்கிறது. மனித குலத்துக்கு மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களிடமும் இருக்கிற ஒரு உணர்வு அது. அது ஒரு எமோஷன், அது ஒரு சென்டிமெண்ட், அது ஒரு இயல்பான பண்பு. அது வலிந்து யாராலும் உருவாக்க முடியாது. காய் எப்படி கனிகிறது, அது ஒரு இயல்பான பண்பு, அதுதான் இயங்கியல். அதை போல காதல் என்பதும் ஒரு இயங்கியல் பண்பு. அது ஒரு டயலெக்டிக் கேரக்டர். அது யாரும் ஆர்டிபிஷியலா உருவாக்க முடியாது. ஒருத்தர் நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டானாக்கா அவன் உடனே காதலிக்கப்படுவான்னு அர்த்தம் கிடையாது. ஒரு பெண் நல்ல அழகா தன்னை தோற்றப்படுத்திக் கொள்கிறாள் என்பதனால் அவளை எல்லோரும் காதலிப்பார்கள் என்று பொருள் அல்ல. தோற்றம் அதிலே முக்கியமானதல்ல. காதல் என்பது மிகவும் ஆழமான ஒரு உணர்வு, நுட்பமான ஒரு உணர்வு. அது ஒரு இயங்கியல் பண்பு. ஆனால் அது எத்தகைய பிரச்சனைகளை சமூகத்தில் ஏற்படுத்துகிறது, எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. காதலிக்கிற போது என்ன பிரச்சனைகள், காதலித்த பிறகு, திருமணம் நடந்த பிறகு என்னென்ன பிரச்சனைகள், இவை எதன் பின்னணியில் நிகழ்கின்றன, இவற்றை நம்மால் தொகுத்து பார்க்க முடியாது. நாம் பிரச்சனைகளுக்குள்ளேயே ஓடிக்கொண்டிருப்போம். கலைஞர்களால் தான், படைப்பாளர்களால் தான் வெளியிலிருந்து அதை நுட்பமாக கவனித்து அதை எந்த கோணத்தில் மக்களிடத்திலே உருவகப்படுத்தி காட்ட முடியும் என்கிற ஆற்றல் உண்டு. அப்படித்தான் இன்றைக்கு இயக்குநர்கள் இதை போஸ்ட் மேரேஜ் என்கிற அடிப்படையிலே, காதலுக்கு பிறகு, திருமணத்திற்கு பிறகு அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சமூக பிரச்சனையை மையப்படுத்தி, எல்லோரும் ஏற்கனவே பேசியிருக்கிறார்கள் என்றாலும் கூட ஆணவ கொலைகள் குறித்து நாங்கள் ஒரு புதிய கோணத்தில் இதை மக்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். அதுதான் இந்த படம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். படம் பார்த்த பிறகுதான் நமக்கு தெரியும். இதை ஆணவ கொலை என்று நாம் சொல்லுகிறோம். ஆங்கிலத்தில் ஹானர் கில்லிங் என்று சொல்கிறார்கள். ஹானர் என்பது கௌரவம் என்று தமிழ்படுத்துகிறோம். அதனால் கௌரவ கொலைகள் என்று நீண்ட காலம் சொல்லப்பட்டு வந்தது. இதில் என்ன கௌரவம் இருக்கிறது? நான் முதலில் இதை பற்றி எழுதுகிற போது இதை வரட்டு கௌரவ கொலைகள் என்று எழுதினேன். இது கௌரவ கொலைகள் இல்லை, வரட்டு கௌரவ கொலைகள், அப்படிதான் நான் எழுதிட்டு இருந்தேன். இந்த ஃபால்ஸ் பிரஸ்டீஜ், இது வரட்டுத்தனமான ஒரு கௌரவம். நான் பெற்ற பிள்ளையை விட 10 மாதம் சுமந்து ஈன்றெடுத்து பாலூட்டி தாளாட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளையை சாதிக்காக, சமூகத்திற்காக அவன் என்ன நினைப்பானோ, இவன் என்ன நினைப்பானோ, ஊர் என்ன சொல்லுமோ என்று உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு ஈகோ பெற்ற பிள்ளையை கூட கொடூரமாக படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு உந்தி தள்ளுகிறது. அந்த கௌரவம் எப்படி சரியான கௌரவமாக இருக்க முடியும்? எனவே அது ஃபால்ஸ் பிரஸ்டீஜ். அது ஒரு வரட்டு கௌரவம். வரட்டு கௌரவத்திற்காக பெற்ற பிள்ளைகளை கூட படுகொலை செய்கிறார்களே என்கிற ஒரு வழி நமக்கு இருக்கிறது. அதை ஆணவ கொலை என்று இப்போது அழைக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் இந்த சொல்லாடலை முதலில் பயன்படுத்தினார். இன்றைக்கு எல்லோரும் நாம் பயன்படுத்துகிறோம். ஆணவ கொலை. கொலை பல வகை இருக்கிறது. மெர்சி கில்லிங் இருக்கிறது, கருணை கொலை இருக்கிறது. 100 வயசு ஆகி போச்சு, ஆனா சாக மாட்டேங்கிறார். அவரால் எழுந்திருக்க முடியல, படுக்கையே மலஜலம் கழிக்கிறார், சுத்தம் செய்ய முடியல, உணவும் சரியா உள்வாங்கல, ஆனா உயிர் கிடக்கு. அந்த காலத்துல இந்த மாதிரி இருக்கிறவங்கள முதுமக்கள் தாழின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு பெரிய பானைக்குள்ள அவங்கள உயிரோட வச்சு அப்படியே மண்ணுக்குள்ள புதைச்சிருவாங்க. கருணை கொலை அது. ஏன்னா அவங்க சாக மாட்டாங்க, இயற்கையா சாக மாட்டாங்க. அப்பெல்லாம் இந்த மாதிரி ஊசி போட்டு கொள்றது, மருந்து கொடுத்து கொள்றதும் இல்லை, உயிரோட இருப்பாங்க. ஆனா ஒரு பானைக்குள்ள வச்சு மூடிவாங்க. இன்னைக்கும் கிராமப்புறங்கள்ல ஒரு கருவாட்டு காட்டுக்கருவைன்னு நான் சொல்லுவேன். இந்த பக்கத்துல என்ன சொல்றேன் தெரியல, சீம வேலை, சீம கருவை. அந்த காயை அரைச்சி தலையில தடவினாங்கன்னா கொஞ்ச நேரத்துல, ஒரு 2 மணி நேரத்துல அவங்க ஜன்னி மாதிரி பிடிச்சு இறந்துருவாங்க.
ஏன்னா அவங்க சாகு 90 வயசாச்சு 100 வயசாச்சு ஒண்ணுமே பண்ண முடியல, அவங்கள வச்சு பராமரிக்க முடியல. சில பேர் வந்து அதை விட ரொம்ப இளம் வயதிலே கூட அவங்கள மெயின்டைன் பண்ண முடியாது, ஏன்னா மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப டிஃபரெண்ட்லி ஏபிள்டா இருப்பாங்க, மெயின்டைன் பண்ண முடியாது, பராமரிக்க முடியாது. அதை மெர்சி கில்லிங் அப்படின்னு சொல்றாங்க, கருணை கொலை. இது வந்து ஆனர் கில்லிங். மெர்சி கில்லிங் என்பது இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறது. ஆனர் கில்லிங் என்பது உலகம் முழுவதும் இருக்கிறதா என்றால், முற்போக்கு சிந்தனைகள் வளர்ந்து சமூகத்தில் ஆண் பெண் இருவரும் சமம் என்கிற ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வளர்ந்திருக்கிற சமூகத்தில் இது கிடையாது. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி உள்ள சமூகத்தில் இது கிடையாது. 2 பேரும் படிக்கிறோம், 2 பேரும் வேலைக்கு போறோம், 2 பேரும் சம்பாதிக்கிறோம் என்று எந்த சமூகத்தில் ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் இருக்கிறதோ அந்த பாகுபாடு இல்லாத சமூகத்தில் ஆனர் கில்லிங் கிடையாது. இங்க இன்ஃபான்டிசைடு இருக்கு, சிசு கொலை. கருவறையிலேயே கொலை செய்யக்கூடிய நிலை இருக்கு, வயிற்றுல இருக்கும்போதே அபார்ஷன் பண்ற நிலை இருக்கு. பெண் குழந்தையா இருந்தா பெண் குழந்தைகளை வயிற்றுல இருக்கும்போதே கண்டுபிடிச்சு கொண்டுறாங்க. பிறந்த உடனேயே பள்ளிப்பால் ஊற்றி படுகொலை செஞ்சிடறாங்க. சிசு கொலை. சிசு கொலையும் ஆனர் கில்லிங் என்கிற இந்த ஆணவ கொலையும் நம்முடைய சமூகத்தின் மிகப்பெரிய களங்கம், மிகப்பெரிய கரை. அது இந்த சமூகம் எந்த அளவுக்கு முற்போக்கு சிந்தனை இல்லாமல் இருக்கிறது, பழமைவாத சிந்தனைக்குள் மூழ்கி கிடக்கிறது, பெண்களை எந்த அளவுக்கு ஒரு சுமையாக கருதுகிறது, ஆணாதிக்கம் இந்த அளவுக்கு இங்கே மேலோங்கி இருக்கிறது, இது போன்ற மூட நம்பிக்கைகள் எந்த அளவுக்கு இங்கே மலிந்து கிடக்கிறது என்பதற்கு இந்த இரண்டும் சான்று. ஆனர் கில்லிங் என்கிற ஆணவ கொலையும் சிசு கொலையும் என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன், இந்தியாவில் தான் அதிகம், வேற எங்கேயும் இருக்கிறதா எனக்கு தெரியல. நம்முடைய நாட்டில் தான், நம்முடைய தேசத்தில் தான் இவை இரண்டும் மிக அதிகமாக இன்றும் சாட்சியங்களாக இருக்கின்றன. இந்த இரண்டையும் நாம் அழித்தொழிக்க வேண்டும், துடைத்தெறிய வேண்டும். இப்போ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி என்கிற ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவை. லவ் சப்ஜெக்ட பேசும்போது, பேசுகிற போது அவர் அண்ணன் கலைப்புலி சேகர் ரொம்ப அருமையான ஒரு கருத்தை சொன்னார். எனக்கு 44 வயசு, நான் 44 வயசுல ஒரு ஹீரோவை நடிச்சேன், என்னுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து படத்துல கூட என்னை தோற்றப்படுத்தணும். நான் வந்து எனக்கு இணையா நடித்த நாயகியை நான் தொடவே இல்லை, தாலி கட்டினதோட சரி. இது என்னன்னா, பெண்களை எப்படி மதிக்கிறோங்கிற ஒரு உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சான்று, அந்த அந்த புரிதல். இதுதான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கான மிக முக்கியமான ஒரு புள்ளி. அது பெண்களை வெறும் கமாடிட்டியா பார்க்க கூடாது, ஒரு கமர்ஷியல் கமாடிட்டியா பார்க்க கூடாது. அவங்கள ரொம்ப செக்ஸியா காட்டி படத்தை நல்லா விலை போக வச்சலாம் அப்படின்னு ஒரு தயாரிப்பாளரோ ஒரு இயக்குனரோ பார்க்க கூடாது. கதாநாயகனுக்கு இணையானவர்கள் கதாநாயகிகளும் 2 பேருக்கும் ஒரே மாதிரி உணர்வு தான், 2 பேருக்கும் ஒரே மாதிரியான சென்டிமெண்ட்ஸ், 2 பேருக்கும் ஒரே மாதிரியான டிக்னிட்டி சமூகத்தில் இருக்கு. அதை வந்து நாம் மதிக்கணும். எந்த சமூகத்தில் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இல்லையோ அந்த சமூகத்தில் இந்த ஆனர் கில்லிங்கும் இருக்கும், ஆணவ கொலையும் இருக்கும், சிசு கொலையும் இருக்கும். இதை வந்து நம்ம விவாதிக்க வேண்டியிருக்கிறது, பேச வேண்டியிருக்கிறது, உரையாடலுக்கு உட்படுத்த வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே நிறைய பேர் ஆனர் கில்லிங்கை பத்தி படம் எடுத்துட்டாங்களே, மறுபடியும் எதுக்குன்னு இன்னும் நூற்றுக்கணக்கான திரைப்படங்கள் தேவைப்படுகின்றன. இந்த உரையாடல்களை நிகழ்த்துவதற்கு வெவ்வேறு ஆங்கிள், வெவ்வேறு கோணங்கள்ல இது வந்து நம்ம பேச வேண்டியிருக்கிறது. இதுல என்ன, ஏன் இதை வந்து நாம வந்து வேண்டாம்னு சொல்றோம்? பெற்றவங்களை கேட்டா அவங்க சைட்ல இருந்து இப்படி திரைப்படங்கள் சொல்றவங்க இருக்காங்க, நீ பெண்ணை பெத்து பாரு, வளர்த்து பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். யாரும் அப்படிலாம் நினைச்சு இந்த பெண்ணை காதலிச்சா அவங்க வீட்டு சொத்து அள்ளிட்டு போலாம், அந்த பெண்ணை காதலிச்சா சாதியை ஒழிச்சலாம், அப்படிலாம் யாரும் பண்றது கிடையாது. அப்படிலாம் பண்ண முடியாது. அதெல்லாம் ரொம்ப கற்பிதம். அது கற்பிதம். காதல் இயல்பா தோன்றுகிறது, ஆனா அதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறது காரணம் ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய
சோசியல் ஸ்ட்ரக்சர், சமூக கட்டமைப்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு கௌரவம் இங்கே நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இங்க கட்டமைச்சிருக்கிறாங்க. நாம யாரும் விண்ணப்பம் போட்டு இந்த சாதிக்குள்ள இந்த அப்பாவுக்கும் இந்த அம்மாவுக்கும் பிறக்கணும்னு நம்ம பிறக்கல. நம்ம ஒரு சிசுவா பிறக்கிறோம். இந்த சமூகம் முத்திர குத்துது. பிறந்த உடனே ஒரு பிராண்ட், இவன் இந்த ஏரியாவில் பிறந்திருக்கிறான், அவன் என்ன சமூகத்தில் பிறந்திருக்கான், நீ இந்த சமூகம் தான். அவன் விருப்பம் இல்லாமலே அவனுக்கு ஒரு முத்திரை இந்த சமூகம் குத்துகிறது. இந்த சாதி என்று முத்திரை குத்துகிறது. சாதி தொடர்பான ஒரு கௌரவம் இங்கே, ஒரு வரட்டு கௌரவம் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கு. அது உடையாம இதெல்லாம் தடுக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு சோசியல் இன்செக்யூரிட்டி இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, வேலைக்கு போறதாலும் குழைச்சி பழைக்கக்கூடியவங்களா இருந்தாலும் பக்கத்துல இருக்கிறவங்க அக்கத்துல இருக்கிறவங்க நம்ம குடும்பத்தை கேவலமா பேசுவாங்களே அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. அவங்க ஏன் பெத்த பிள்ளைய கொள்ள வேண்டிய தேவை இருக்கு, ஏன் தேடிக்கிட்டு போய் கூலிப்படையை வச்சு கொலை செய்யறாங்க. அவங்க மத்தியில உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு பிரம்மை, சாதி தொடர்பான, சமூகம் தொடர்பான, குடும்பம் தொடர்பாக இந்த சமூகம் ஏற்கனவே ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கிறது, கட்டமைத்து வைத்திருக்கிறது. அது அவங்களுக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீலிங், ஒரு பாதுகாப்பற்ற உணர்வை தருகிறது. இது என்னுடைய கௌரவ பிரச்சனை, இந்த சாதிக்காரனோட என் பிள்ளை ஓடிட்டா. ஒரே சமூகத்துக்குள்ள காதலிச்சு ஓடினா கூட அதை கௌரவ குறைவா நினைப்பாங்க. ஒரே சமூகத்துக்குள்ள, சாதி மட்டும் கிடையாது, ஒரே சமூகத்துக்குள்ள, ஒரே சாதிக்குள்ள, ஒரே தெருவுக்குள்ளே காதலிச்சு ஓடினா அவனை இழுத்துட்டு ஓடிட்டாவ, அப்ப கூட அவன் இழுத்துட்டு ஓடிட்டாங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. சமூகத்தை யதார்த்தமா இருக்கிறது பெண்களை தான் இழிவா பேசுவாங்க. அவனை இழுத்துட்டு ஓடிட்டாவ. அவங்க அரேஞ்சு மேரேஜ் இல்ல, விருப்பப்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து, சாதகம் பார்த்து, பொருத்தம் பார்த்து திருமணம் நடந்தாதான் மரியாதை. சாதகம் பார்க்காம, பொருத்தம் பார்க்காம, ஒருத்தருக்கு ஒருத்த குடும்பத்தை போய் விசாரிக்காம பையனும் பொண்ணும் முடிவு பண்ணிட்டாக்கா அவ்வளவு பழியும் பெண் மேலதான் விடும். ஓடி போயிட்டா, ஒருத்தனை இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டா. இது சாதி விட்டு சாதி தான் நிகழ்கிறது இல்ல, ஒரே சமூகத்துக்குள்ளேயே நிகழ்வது. எனவே இது எதனால் நிகழ்கிறது, இந்த சமூகம் நமக்கு ஒரு ஏற்கனவே ஒரு பிரம்மையை இங்கே கட்டமைத்திருக்கிறது. இதுதான் உன்னுடைய சமூக கௌரவம், சாதி கௌரவம், உன் குடும்ப கௌரவம் என்ற ஒரு நிலையை இங்கே ஏற்படுத்தி அந்த மேல் கட்டுமானம் இருக்கு பாருங்க, அந்த சூப்பர்ஃபிஷியல் ஸ்ட்ரக்சர், அந்த மேல் கட்டுமானம் இருக்கு பாருங்க. இது ஒரு மேல் கட்டுமானம் தான், இந்த மாதிரி ஒரு பிரம்மையை உருவாக்கி வைத்திருப்பது. இதை தகர்க்க வேண்டுமானால் அடிப்படையில் இருக்கிற இன்இக்வாலிட்டி என்கிற, சமத்துவமின்மை என்கிற அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் உடைக்கும். இது சூப்பர்ஃபிஷியல் கிடையாது. இது சாதி அடிப்படையிலான பாகுபாடு இருக்கிறதே, அது சூப்பர்ஃபிஷியல் கிடையாது, மேல் கட்டுமானம் இல்லை, அது அடிக்கட்டுமானம். இப்ப அது உடையணும்னு சொன்னா ஐடியாலஜிக்கலா நாம விவாதிக்க வேண்டிய தேவை இருக்கு, எது சரி எது தவறு. அப்படிப்பட்ட உரையாடல்களுக்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த திரைப்படங்களை நாம் பார்க்கிறோம். அந்த விஷன் இருக்கிற இயக்குநர்களால் தான் அதை படைக்க முடியும். ஒரு ரேடிக்கல் திங்கிங் இருக்கணும், ரேடிக்கல் தாட்ஸ் இருக்கணும், ஒரு முற்போக்கான சிந்தனை என்பது இருக்கணும். ராய்ஸ்டன் பேசியதிலிருந்தும் கிறிஸ்தாஸ் பேசியதிலிருந்தும் அவர்கள் நல்ல முற்போக்கான சிந்தனையாளர்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதெல்லாம் பாருங்க, மதம் கடந்து ஒருத்தர் ரகுமான், ஒளிப்பதிவாளர் முஸ்லீம், தயாரிப்பாளர் கிறிஸ்தாஸ், தினேஷ், கவி தினேஷ், ஒரு அடையாளத்துக்கு சொல்றேன். ஆனா அவங்கள்ட்ட அது கிடையாது. இப்ப நம்ம சொன்னாதான் அது புரியும். அவங்க அப்படி பார்த்து சேர்ந்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் எதனால முடிகிறது, நம்மகிட்ட ஒரு நல்ல சிந்தனை, முற்போக்கான சிந்தனை, சமத்துவ சிந்தனை, ஜனநாயக சிந்தனை இருப்பதனால்தான் இணைந்து செயல்பட முடிகிறது. திரைப்படங்கிறது பல ஆளுமை உள்ளவர்கள், பல திறமை உள்ளவர்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒன்று. அதுல தயாரிப்பாளர்கள் படக்கூடிய தொல்லையை பற்றி சவுந்தரபாண்டியன் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார், அண்ணன் கலைப்புலி சேகர் அவரும் சொல்லிக் கொண்டிருந்தார். மற்றவர்கள்லாம் அவங்களுக்கான சம்பளத்தை வாங்கிக்கிட்டு தான் வேலையை செய்யறாங்க. நாங்க மொத்தத்தையும் போட்டுட்டு காத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கணும். அது டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பிறகு எங்களுக்கு கிடைச்சாலும் உண்டு, கிடைக்கலாம் உண்டு, நஷ்டம் ஏற்பட்டாலும் அந்த நஷ்டத்தை ஏற்றுக்கிறதுக்கு யாரும் தயார் இல்லை. இசையமைப்பாளர்னா அவருக்கு என்ன தொகை கொடுத்துட்றோம், டைரக்டர்னா அவருக்கு என்ன தொகையை கொடுத்துட்றோம், ஹீரோ என்னவோ அவருக்கு கொடுத்துறோம், ஹீரோயினுக்கு எவ்வளவு கொடுத்துறோம், எல்லாத்துக்கும் போயிருது. அதுக்கப்புறம் தான் அவங்க வேலைக்கே வராங்க, ஃபீல்டுக்கே வராங்க. ஆனா படம் ரெடியாகி சென்சாருக்கு போய் ரிலீஸ் ஆகி அது டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கி அவங்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் அதுக்கு பிறகுதான் இந்த பிரச்சனையை யார் பேசுறது அப்படின்னு கேட்டாரு. அதுக்குதான் நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு நீங்க சொல்லணும், எங்களுக்கு தெரியாது. டிஎஸ்ஆர் சுபாஷ் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனைகள் எல்லாம் அவர் ரொம்ப அருமையா சொன்னார். திருவள்ளுவர் படத்தை
பேட்டர்ன் ரைட் பண்ற மாதிரி பண்ணணும். நிறைய விஷயங்கள் இன்னும் பேசப்பட வேண்டிய, உரையாடலுக்கு உட்படுத்த வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது. திரைத்துறையிலே பிற்போக்குவாதிகளின் கை ஓங்கிவிடக் கூடாது, சனாதன சக்திகளின் கைகள் ஓங்கிவிடக் கூடாது. முற்போக்கான சிந்தனையாளர்கள் வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. என்ன கூட சில பேர் கேட்டாங்க, உங்களுக்கு இந்த அரசியலுக்கு பொருத்தமே இல்லை, நீங்க ஒரு அரசியல்வாதி மாதிரி தெரியலையே, நீங்க இதுக்குள்ள போய் சிக்கினீங்க அப்படின்னு. வெல் விஷஸ். அரசு டிபிக்கல் பொலிட்டிஷியன் வந்து எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும். அந்த சிம்டம்ஸ் உங்கள்கிட்ட தெரியலையே. இப்ப நாம வேடிக்கை பார்க்கறதா இருந்தோம்னா வெறும் சாதியவாதிகளும் மதவாதிகளும் மக்களை ஏய்க்கக்கூடிய சக்திகளும் தான் அரசியல்ல வந்து எஞ்சுவாங்க. நாம நுழைய வேண்டியது எல்லா இடங்களிலும் நம்ம வந்து ஊடுருவ வேண்டி இருக்கிறது. அரசியல் தளமாக இருந்தாலும் கலை உலகமாக இருந்தாலும் எல்லா இடங்களிலும் ஜனநாயக சக்திகளின் கைகள் ஓங்க வேண்டும். முற்போக்கு சிந்தனையாளர்கள் இங்கே இயக்குநர்களாக, தயாரிப்பாளர்களாக, ஒளிப்பதிவாளர்களாக, இசையமைப்பாளர்களாக, கதாநாயகர்களாக, கதாநாயகிகளாக வர வேண்டும். எங்க ஊருக்காரர் தம்பி சுதர்ஷன் திட்டக்குடிக்காரர் முதல் படம் இங்கே இசையமைத்திருக்கிறார் என்று அறிமுகமானார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் அந்த ஊர்ல தான் படிச்சிருக்கேன். எங்க ஊர்ல இருந்து ஏற்கனவே இன்னொரு லப்பர் பந்துன்னு ஒரு திரைப்படத்தை ஒரு இயக்குனர் உருவாக்கியிருக்கிறார். அவரும் திட்டக்குடிக்காரர். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த திரைப்படம் நல்ல சிந்தனை உள்ளவர்களால் உருவாக்கப்பட்டிருப்பதனால் மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெறும், வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன், நெஞ்சார வாழ்த்துகிறேன். இந்த படம் சமூக தளத்திலும் பண்பாட்டு தளத்திலும் அரசியல் தளத்திலும் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நம்பிக்கையோடு வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நெஞ்ச பொறுப்பதிலேயே படத்துடைய இசைத்தட்டை தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் வெளியிட இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களும் படக்குழுவினரும் இணைந்து பெற்றுக் கொள்கிறார்கள். நெஞ்சு பொறுப்பதிலேயே திரைப்படத்துடைய இசைத்தட்டை விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள்